வெல்கம் டு சிரியாஸ் கார்டன். இன்னைக்கு திவ்ய தேசம் 14 கும்பகோணம் திருக்குடந்தை சாரங்கபாணி கோவிலை பற்றி பார்க்கலாம். மூலவர் சாரங்கபாணி ஆறாவமுதன், தாயார் கோமலவள்ளி, தீர்த்தம் ஹேமவள்ளி புஷ்கரணி, காவிரி அரசலாறு, விமானம் வைதீக விமானம். திருக்கோலம் உத்தான சயன திருக்கோலம். தாயாரை மணந்து கொள்ள இத்தலத்துக்கு சுவாமி தேரில் வந்ததால் சுவாமியின் சந்நிதி தேர் அமைப்பில் உள்ளது. தல வரலாறு பின்னாடி சொல்கிறேன். திருமால் பலவிதமான சயனங்களில் பள்ளி கொண்ட தலங்கள் இருக்குது. இந்த தலத்தில் திருமால் உத்தான சயன கோலத்தில் அருள் பாலிக்கிறார். முழுமையாக பள்ளி கொண்டிராமல் சற்றே எழுந்த கோலத்தில் இருப்பதைத்தான் உத்தான சயனம் என்பர். திருமங்கையாழ்வார் இத்தலத்திற்கு மங்களாசாசனம் செய்தபோது பெருமாள் எதற்காக பள்ளி கொண்டிருக்கிறார் என்று வினவி, நடந்த கால்கள் வலிக்கிறதா என்று பாடுகிறார். அப்போது எழுந்த திருமாலை கண்டு மகிழ்ந்த ஆழ்வார் அப்படியே அருள் பாலிக்க வேண்டுகிறார். பெருமாளும் அவ்வாறே காட்சி கொடுக்கிறார். குடந்தையில் உள்ள வைணவ கோயில்களில் இக்கோயில் மிக பழமை வாய்ந்ததாகும். கலைநயமிக்க சிற்பங்கள், தூண்கள், மண்டபங்கள், ராஜகோபுரங்கள் சோழர்களால் கட்டப்பட்டுள்ளன. தேரின் அமைப்பில் உள்ள சாரங்கபாணி சுவாமி சந்நிதியில் யானைகள், குதிரைகள், சக்கரங்கள் அனைத்தும் கல்லால் ஆனவை. தேரின் இருபுறங்களிலும் உத்தராயண தட்சிணாயன வாசல்கள் உள்ளன. கோவிலின் ராஜகோபுரம் 11 நிலைகளுடன் 173 அடி உயரத்தை கொண்டது. மேலும் 5 சிறிய கோபுரங்கள் உள்ளன. பொற்றாமரை குளம் மேற்கு நுழைவாயிலுக்கு வெளியே அமைந்துள்ளது. கோபுரத்தில் நாட்டிய சாஸ்திரத்தின் 108 கரண வகைகள் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. கோயிலின் தேர் சித்திரத்தேர் என்று அழைக்கப்படுகிறது. தேரின் அமைப்பை பற்றி திருமங்கையாழ்வார் பாடியுள்ளார். இப்பாடல் ரதபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சரங்க தலங்களுள் ஒன்றாக கருதப்படும் இக்கோவிலில் கருவறையில் கோமலவள்ளி தாயார் மற்றும் மகாலட்சுமியுடன் சாரங்கபாணி பெருமாள் அருள் பாலிக்கிறார். நாபியில் பிரம்மதேவர், தலைப்பகுதியில் சூரிய பகவான் உள்ளனர். கருவறையை சுற்றி நரசிம்ம அவதார சிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் அருள் பாலிக்கிறார். உற்சவர் 4 கரங்களுடன் சங்கு, சக்கரம், கதை, சார்ங்கம் அதாவது வில், உடைவாள் ஆகிய 5 ஆயுதங்களுடன் வலதுகரம் அபயமளிக்கும் முத்திரையுடன் அருள் பாலிக்கிறார். தாயாரை மனம் புரிய இத்தலம் வந்த பெருமாள் தாயாரிடம் விளையாடும் பொருட்டு பாதாளத்தில் ஒளிந்து கொண்டார். கலக்கமடைந்த தாயார் முன்னர் தோன்றிய பெருமாள் அவரை மணந்து கொண்டார். அவர் ஒளிந்து கொண்ட இடம் இன்றும் பாதாள சீனிவாசர் சந்நிதியாக உள்ளது. திருமணத்திற்கு பிறகு மேடான இடத்தில் மேட்டு சீனிவாசராக தாயார்களுடன் அருள் பாலிக்கிறார். தல வரலாறு பார்க்கலாமா? ஒரு சமயம் வைகுண்டம் சென்ற பிருகு முனிவருக்கு திருமாலின் சாந்த குணத்தை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. உடனே திருமாலின் மார்பை உதைக்க சென்றார். இச்செயலை திருமால் தடுக்காத நிலையில் திருமகளுக்கு கோபம் வந்தது. திருமாலின் மார்பில் தான் இருப்பதை அறிந்தும் பிருகு முனிவரின் செயலை திருமால் கண்டிக்காததால் அவரை பிரிய முடிவு செய்து திருமகள் பிரிந்து விட்டார். உடனே பிருகு மகரிஷி திருமகளை நோக்கி, தாயே, கோபிக்க வேண்டாம். ஒரு யாகத்தின் பலனை அளிக்கும் பொருட்டு யார் அமைதியானவர் என்பதை அறியும் பொறுப்பு என்னிடம் வழங்கப்பட்டது. அதற்காகவே நான் திருமாலை உதைக்க வந்தது போல நடித்தேன். உலகத்துக்கே தாயான உனக்கு நான் தந்தையாக இருக்க விரும்புகிறேன். எனக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும் என்று கூறுகிறார். மனம் குளிர்ந்த திருமகள் கூறியபடி தான் திருமாலை பிரிந்து பூலோகத்தில் பிருகு முனிவரின் மகளாக பிறப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் தவம் இயற்றும்படி பிருகு முனிவரையும் அறிவுறுத்துகிறார். அடுத்த பிறவியில் பிருகு முனிவரும் ஹேம ரிஷியாக அவதரித்து
குடந்தை வந்திருந்து தவம் புரிகிறார். குடந்தையில் உள்ள ஹேம புஷ்கரணியில் தாமரை மலரில் திருமகள் அவதரிக்கிறார். அவருக்கு கோமலவள்ளி என்று பெயர் சூட்டி ஹேம ரிஷி வளர்த்து வருகிறார். தக்க பருவம் வந்தோடனே சாரங்கம் என்ற வில்லேந்தி வந்த பெருமாளுக்கு கோமலவள்ளியை மணமுடித்து கொடுக்கிறார் ஹேம ரிஷி. வில்லேந்தி வந்ததால் பெருமாள் சாரங்கபாணி என்று அழைக்கப்படுகிறார். தாயாரின் அவதார தலமாக கும்பகோணம் போற்றப்படுகிறது. தாயாரின் அவதார தலம் என்பதால் இக்கோவிலில் தாயாரே பிரதானமாக கருதப்படுகிறார். கோவில் நடை திறக்கும் போது தாயார் சந்நிதியில் கோமாதா பூஜை செய்யப்பட்ட பிறகே சுவாமி சந்நிதியில் நடத்தப்படுகிறது. லட்சுமி நாராயணசாமி என்ற பக்தர் தனது இறுதி காலம் வரை இக்கோவிலுக்கு சேவை புரிந்தார். இக்கோவிலின் கோபுரத்தை கட்டியவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. ஒரு தீபாவளி தினத்தில் இவர் பெருமாளின் திருவடியை அடைந்தார். இவருக்கு குழந்தைகள் இல்லாததால் பெருமாளே அவருக்கு மகனாக இருந்து இறுதி சடங்குகள் செய்தார். இன்றும் சாரங்கபாணி பெருமாள் பக்தருக்கு திதி கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. சாரங்கபாணி பெருமாள் வைகுண்டத்திலிருந்து நேரே இத்தலத்திற்கு வந்ததால் இவரை வணங்கினால் முக்தி கிடைக்கும். அதனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. இத்தலத்தில் உள்ள உத்தராயண தட்சிணாயன வாசலை கடந்து சென்றால் பரமபதம் கிட்டும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் உற்சவருக்கு மூலவர்க்கான மரியாதைகள் திருமஞ்சனம் ஆராதனைகள் செய்யப்படுவதால் இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் என்று அழைக்கப்படுகிறது. உற்சவர் மூலவர் பொறுப்பிலிருந்து உபயமாக அவருக்கு பதிலாக செயல்படுபவராக உள்ளார். நாமும் இக்கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசித்து முக்தி பெறுவோமாக. அடுத்த திவ்ய தேசம் 15 திருக்கண்டியூர் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம். ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இந்த கோவிலை பற்றி தெரிந்து பலன் பெறுவார்கள். தேங்க்யூ. சிரியாஸ் கார்டன் சுந்தரி செல்வம். தேங்க்யூ.